திருமண செய்தி என்ன சாதிச்சிருக்க நடிகர் சுமிதா ஷெட்டி ஆவேசம். கேரளா முன்னாள் முதல் மந்திரி பினராயி விஜயன் உண்டு 10 இடங்களில் சோதனை. ரூபாய் 18.36 கோடி வைப்புத்தொகை கொண்ட 242 வங்கி கடன்கள் முடக்கம். டிஜிட்டல் ஆதாரங்களை ஆய்வு செய்து வருவதாக அமலாக்கத்துறை தகவல். கமலஹாசனை சந்தித்த பாக்யஸ்ரீ போஸ். ராணுவதியாக சசிகுமார் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள். காரை தாக்கிய கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் 5 பேர் கைது. சொந்த ஊர் மக்களுடன் சேமிப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத். ராணுவ வீரர் சசிகுமார். எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர். நடிகை ஷஹானா கோஸ்வாமி. திருமண மனித அறிந்ததால் பேச மறுப்பு. இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்க வாலிபர் கொலை மிரட்டல். சத்யதேவ் நடிப்பில் சமாவர்த்தி. 1000 அடி பள்ளத்தாக்கு கடந்த கார் விபத்தில் பலியான மராட்டி நடிகர். ஐயா. புதுச்சேரியில் வயதான தம்பதியை விட்டு ரூபாய் 10 லட்சம் நகல் திருட்டு. பெண்ணிடம் போலீசார் விசாரணை. ராமன் விமர்சனம். எனக்கு பல அன்புள்ள நடிகர் ஐயா. தங்க விலம் இன்று பவுனுக்கு ரூபாய் 1200 குறைந்தது. ரூபாய் 1,16,000 விற்பனை. அரகர செல்லும் முருகனை வழங்குவோம். செல்வங்களை அளித்தர வைகாசி விசாக வழிபாடு. யானேஸ்வரி எண்ணெய் கற்பகவல்லி வைகாசி விசாக யானேஸ்வரி போற்றப்படும் பராசக்தி தேவிக்கு முக்கிய வாய்ந்தது. சென்னை மேலாப்பர் கபாலீஸ்வர் கோயிலில் அன்னை கற்பகவல்லி வைகாசி சௌத்தனை யான சக தரிசனம் தருகிறார். அவர் இடுப்பில் ஞானவாள் எந்தியவர் காட்சியில் இந்த புனித வாழ் பக்தர்களை அறியாமை அண்ணனத்தை வேரோட இருக்கும் என படுகிறது. தனித்த தரிசனம் எந்த கோயிலும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும். பௌர்ணமேடு. மயிலேறும் பெருமாள் முருகன் மயில் மீது ஏறும். சக நட்சத்திரம் 6 நட்சத்திரங்கள் கூட்டம். சகநட்சத்திர விருந்தா முருகப்பெருமானை சாகன் என்று அழைக்கின்றன. வி என்றால் மயில் என்றும், சாகன் என்றால் பயணம் செய்வர் என்றும், மயில் மீது பயணம் செல்வர் என்றால் முருகு என்று சொல்லுக்கு அழகு இளமை என்று பொருள். முருகன் என்றால் அழகன் பொருள். முருகன் வலிமை தைரியம் மற்றும் ஞானத்தின் கடவுளாக கருதப்படுகிறார். முருகன் வலிமை தைரியம் ஞான கடவுளின் அனைத்து கடவுள்களின் தளபதிக்கும் போர் வீரர் கடவுள் என்று படுகிறார். சூரபத்தோடு இருந்த மக்களை காத்த சிவருவன் சிக்கனிலிருந்து தோன்றியவன் முருகன். சிவருவன் தன் சிக்கன் நெருப்பினை வெளியிடாது தாங்கிய வாயு பகவான். சரவண பகை ஆற்றில் அது தாங்கிய வாயு பகவான். இந்த நெருப்பு 6 கொடுத்தன. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண் கூட வளர்ந்தனர். நேன பார்வதி 6 குழந்தைகளும் ஒரே சேர அன்புடன் நினைக்கும் பொழுது 6 முகமாக தோன்றினார் என்கின்றன புராணங்கள். சரவண பைகளில் 4 குழந்தையாக நின்ற முருகன் அவையில் அங்குள்ள நீரில் மீனாக வந்த பார சர்வங்களையும் குமரன்களுக்கு ஞானத்தை வழங்கினார். முருகன் ஞானம் வழங்கிய முதல் நாளாக அது அமைந்தது. கந்தசஷ்டி தைப்பூசம் பங்குனி உத்தரம் வைகாசி சாகுன நாட்கள் முருகனுக்கு கொண்டாடப்படும் நாட்கள் ஆகும். அந்த வகையில் வைகாசி விசாகம் தமிழகத்தில் முருகபெருமாளுக்கு கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகை. முருகன் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணத்திரத்தில் பிறந்த அந்த தமிழ் மாத நாட்காட்டியின் 2வது மாதமான வைகாசி விசாக நட்சத்திரம் சந்திரன் கடக்கும் நாளே வருகிறது. விசாக என்பது 27 நட்சத்திரங்களில் 16 நட்சத்திரமாக வைகாசி விசத்தை பக்தர்கள் முருகன் அருள் பெற்ற வேண்டும். இதன் நிறைவாக ஒரு குடம் காவலி எடுத்து முருகனை விரதம் இருந்து வழிபாடு செய்வது உண்டு. அத்தோடு புகழ் பெறும் முருகன் கோயில் முதல் அறுவடை வீடுகளில் பக்தர்கள் முருகனை தரிசெல்வது உண்டு. வைகாசி விசேஷத்திற்கு விரதம் இருப்பவர்கள் பிரம்மூர்த்தி அலைய காலை 4 to 6 விளைந்த நீராட உண்டு. 4 மக்கள் விரதம் இருக்க முடிந்தவர்கள் ஒரு வேளை மட்டும் உணவுனெல்லாம் மற்றவர்கள் பால் பணம் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ளலாம். முருகனுக்கு 6 எழுத்து மந்திரமான ஓம் சரவணபர ஓம் சரவணயம ஓம் முருகா ஆகிய மந்திரங்களை ஏதாவது ஒன்றை நாள் முழுவதும் ஜெயித்து வர வேண்டும். திருப்புறல் கந்த சஷ்டி ஸ்கந்த குரு சகம் சண்முக சுகவாசம் பாடல்களை எழுத வேண்டும். காலையில் மாலையில் பாராசனை செய்ய வேண்டும். முருகன் கோயிலுக்கு சென்று விளக்கிட்டு வழிபட்டு செய்ய வேண்டும். முருகன் எதிர்வாக அருகில் இருப்பவர்கள் குழுவாக செல்லலாம். ஒருவர் முருகன் ஞாபகத்தை சொல்ல மற்றவர்கள் அறவர கஷ்டிடலாம். பிரசாதமாக பால் பழம் கல்கொண்டு பாயசம் என்று வைத்து வழிபட்டு செய்யலாம். விரதம் இருக்க நாட்களை அசைவ மது பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது. அதே போல யாரையும் திட்டவோ அடிக்கவோ காயப்படுத்தக்கூடாது என்பதை மறக்க வேண்டாம். முருகன் கோயில் அமைந்துள்ள மழையை வளம் வந்தால் மிகுந்த புண்ணியம் உண்டாகும். இந்த விரதம் இருப்பவர்கள் பித்திருதசாமி குழந்தை இல்லாதவர்கள் விரைவில்
செல்வம் கிடைக்கும் என்பது ஐதீக. முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி சிறப்புகள் எடுத்தாலும் விசாக விழாதான் வளர்ச்சிக்கு கொடுக்கும் அமைகிறது. விசாக நட்சத்திரத்தை முருகனுடைய தரிசித்தால் வெற்றி கிடைக்கும். வேலுவன் அருளா விரும்பியது நடக்கும். எனவே தான் திருச்செந்தூர் முதல் உலகம் முழுவதில் உள்ள முருகர் கலந்து விழா சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். கல்வியில் கண்ட தெய்வம் விளங்குவர் கந்த பெருமாள் அவரது வேலை வழங்கும் வேலையாக கொள்ள வேண்டிய நாள் விசாக நாள். அந்நாள் முதல் விநாயகர் பெருமாளை வழிபட்டு விட்டு அருகில் உள்ள முருகர் ஆலயம் சென்று விட்டு வரலாம். கந்த பெருமான் உள்ளத்திலும் இல்லத்திலும் நினைத்து வழிபட வரலாம். அடிவேல் முருகனின் ஆலயத்தில் சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டவர்கள் அற்புத பலம் கிடைக்கும். வீட்டு பூஜையில் அன்றைய தினம் குடை, செருப்பு, மோர், பானங்கள், தயிர் சதவடி ஏழைகளுக்கு தாரம் தர திருமண பேர் கிடைக்கும். திகழ்ந்த பேர் குளம் தலைக்கவங்க. இந்த விரதம் இருப்பவர்களுக்கு அவரை செல்வங்கள் பிற விசாகத்திய நாளில் சமயம் சென்று வழிபட்ட வேண்டிய வரம் கிடைக்கும். பௌர்ண வழிபாடு. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பலரும் பல விரதங்கள் வழங்கது இருக்கும். சில 21 நாட்கள் 11/6 என்ற நாட்கள் விரதம் இருப்பார்கள். இன்னும் சில வைகாசி விசாக நாள் என்று மட்டும் விரதம் இருப்பார்கள். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு 21 நாள் விரதம் இருப்பது முருகபெருமாள் முழுமையாக பெற உதவும். முருகபெருமாள் தொடர்பு நட்சத்திரங்கள் 3 விசாகம், கார்த்திகை, உத்திரம் ஆகிய முறையே கார்த்திகை, பங்குனி ஆகிய மாதங்களில் முழு நிலை வரும். இந்த மூன்றுமே முருகனை வழிபட உந்த திருநாளாக முழு நில சந்தனம் தன் முழு ஒளியோடு திகழும் நாள். ஜோதிட சிறுவிட சந்தனம் மனதின் அதிபதிய மன முழுமை இருளின்றி பூர்ணமாக ஒளிய வேண்டும் என்ற பௌர்ணமி நாளில் வழிபட்டு செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதில் முருகபெருமான் அமைத்த வைகாசி விசாக தினத்தில் அவனை வழிபட்ட மனதிற்கு கவலை நீக்கி கிடைக்கும் என்ற மீது நம்பிக்கை. மேலேறும் பெருமாள் முருகன் மேலுமே ஏறி வரும் பெருமானாக வழிபடும் தத்துவம் தனித்துவமானது. முருகனுக்கு 2 மயில்கள் தேவமயில் சூரபத்மாவோடு வைத்த தெளிந்திர மேலாக வந்து முருகனுக்கு வாகனமானார். இந்திரனே மேலாக வந்து முருகனுக்கு எப்போதும் தேவர்குல தலைவன் தன் வசமாக மாற்றிக்கொள்ள வருமாத முருகபெருமான் சிறுத்துடத்தில் முடிவில் சூரபத்மா சமகாரம் செய்த மயிலும் மாறின. அந்த மயிலும் அசுர மயில் என்பார்கள். அசுரகுலம் அடங்காமல் இருப்பது. அடங்காத அசுரரை முருகன் தன் கடமையில் அடக்கி ஆழ்வார் என்பது அசுர மயிலின் தத்துவம். ஆழ்வார் என்பது தரமாக அசுர மயிலின் தத்துவம். முருகபெருமான் மயில் மீது ஏறுவனும் பெருமானை கண்டு வழிபட்டு அந்த விசாகம் விரைந்து வந்து வினைகளை தீர்க்கும் என்பதை நம்பிக்கை. முருகபெருமாள் ஏற மரும மயில் மரமே என்று சொல்வார் உண்டு. ஏறுமை ஏடில் விளையாடு முகம் ஒன்று. ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று. பாடுகிறது தன் பொருள் ஏறத்தக்க மேலும் மீது ஏறி விளையாடல்கள் புரிய முகம். பெயரும் மனமே முருகனின் மனமே முருகன் வாகனம் என்று ஒரு பாடல் உண்டு. ஏடலம் மனத்தை முருகனுக்கு வாகனமாக மாற்றி கரோவரை சுமந்து திரிகிற அவர்கள் மனதில் எல்லாம் ஏறி எழுந்தருளி திருவிளையாடுகள் புரிவார் முருகபெருமான்கிற அடியார்கள். வைகாசி விசாகத்தின் சிறப்பீர்கள். வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமான் மகிழம்பு நிறத்தில் பட்டாடை சாட்டி 108 பத்மராகர்களான அணிந்து 7 சாதம் நிவேதனை செய்து வழிபட்டார். பாவங்கள் என்பது திருமலாபடி என்ற ஊரில் சிவன் திருநாடகம் ஆடியது. வைகாசி விசாகன்று பெருமாள் தசவராகங்களில் ஒன்றான நரசிம்ம அவகரித்தம் வைகாசி விசாகத்தான். ஆந்திரவனத்தில் உள்ள சிமாந்தர் கோயில் கொண்டுள்ள வராக நரசிம்மமூர்த்தியை வைகாசி விசாகம் சிறப்பான தினமாகும். சந்தன காப்புடன் ஆண்டு முழுவதும் காட்சி தர இந்த நரசிம்மமூர்த்திக்கு வைகாசி விசாக நாளில் சந்தன பூஜை கலைஞர்கள் மூல விக்கிரகங்கள் இயற்கை தோன்ற பொலிவு என்று தரிசனமாக பின்னர் சுமார் 500 கிலோ சந்தனம் பயன்படுத்தி சந்தன பூஜை செய்வார்கள். இந்திரன் வைகாசி தன்று சுவாமிமலை முருகனை வழிபட்டு ஆற்றல் பெற்றார். தர்மத்திற்கு அதிகமான யமதர்மராஜன் அதிகரித்து ஒரு வைகாசி அன்று யம தர்மனை வழிபடுவதால் நீண்ட கிடைக்கும். பஞ்சபாண்டவர் ஒரு விதமான அர்ச்சனனுக்கு இறைவன் பாசுபதம் எனும் ஆயுதம் வழங்கியது நாளில்தான். நாள் திருவேங்கடை எனும் திருத்தலத்தில் பெருவிழா கொண்டாடப்படுகிறது. கன்னியாகுமரிக்கு ஆராட்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருப்பரங்குன்றத்தில் உள்ள சண்முகநாதர்கள் பால்குடம் எடுத்து வந்து பெரிய அளவில் அபிஷேகம் செய்கிறார்கள். கண்ணன் இந்த அபிஷேக மேடையை அபிஷேக
குறடு என்று அழைக்கிறார்கள். சண்முக பெருமான் கண்டு செயல்படும் பாலாபிஷேகம் சாதாரண செய்வதை விட பன்மடங்கு பலன் தருவதாகும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆண்டுதோறும் உஷ்ண ஜாந்தி சகம் தெய்வத்தை குளிர்வித்து விழா என்று தொடர்ந்து நடத்தப்படுகிறது. தொடங்கும் போது கருவறை நிலா நிரப்பப்பட்டு தெய்வ குளிர்விக்கப்படுகிற நாளில் சிறு பயிர் பாயசம் மற்றும் நீர்மோர் போன்ற பிரசாதங்கள் படைக்கப்பட்டு வருகிறது.